வாசிங்க 90 சங்கீதம் 12வது வசனம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி. அந்த ஞான இருதயம் தான் இப்ப இங்க இல்ல. இருதயம் இருக்கு, அது என்ன செய்யுது? அந்த பிளட்டை பம்ப் பண்ணுது. அப்படி ஒரு வேலை தான் செய்தே தவிர உணர்வு இல்லை. இங்க சங்கீதக்காரர் சொல்றார், எப்படி தேவனே நான் அந்த 10-11 அப்படி ஒரு மனுஷனாக இருக்க விரும்பல, நான் ஞானம் இருதயம் உள்ள மனுஷனாக இருக்க விரும்புகிறேன். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி. அந்த ஞான இருதயம் தான் முக்கியம், உணர்வுள்ள இருதயம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும். இப்போ பொதுவாட்டே மனுஷன் நீங்கள் பாருங்க, அதாவது ஒரு 60 வயசான மனுஷனாலும் சரி தான், 70 வயசான மனுஷனாலும் சரி, அந்த மனுஷனுக்கு பொதுவான தன்மை எப்படி இருக்கும்னா, நான் இன்னும் வாழ்வேன் இன்னும் வாழ்வேன். வாழ்கிறதான மனுஷன் யாருக்கும், ஒரு வாலிய பிராயமுக்கும் அர்த்தம் அவங்க எப்படி உணர்றாங்க, இன்னும் நான் பல 100 வருஷம் வாழ்றது போல தான் ஒவ்வொருத்தங்களுமே தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. யாருக்குமே நான் இன்னும் கொஞ்சம் காலத்தில் மரித்து போவேங்கிறதான உணர்வு இல்லை. நான் இன்னும் கொஞ்ச காலத்தில் மரித்து போவேன், நான் கொஞ்ச நாட்களை உடையவேன், நான் அற்ப ஒரு புல்லுக்கு ஒப்பதான ஒரு வாழ்க்கையை உடையவேன் என்கிறதான ஞானம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமே, ஆனால் அவன் பாவமே செய்ய மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் கொஞ்ச நாட்களை உடைய ஒரு மனுஷன், ரோபோட் இல்லை பல ஆயிரங்கள் வருஷங்கள் வாழக்கூடிய ஒரு மனுஷன் கிடையாது. நான் கொஞ்ச நாட்களோட. உங்களில் எத்தனை பேருக்கு அந்த எண்ணம் இருக்கும்? இருக்கவே செய்யாது. ஏன் மனுஷன் நிமிர்ந்து பாவம் செய்கிறான்? ஏன் மனுஷன் தொடர்ந்து பாவம் செய்கிறான்? ஏன் மனுஷன் மீறுதல் உடையவனா இருக்கிறான்? அவனுக்கு என்ன எப்படி நான் இன்னும் இருப்பேன் ஞானம் இல்லை. நீங்கள் நினைக்கலாம் 60 வருஷம் இருக்குதே, அந்த 60 வருஷம் கூட கொஞ்ச நாள் தான். இன்னைக்கு சாயங்காலம் ஆயிட்டு கொஞ்ச நேரத்தில் நைட் ஆகிரும், ஒரு நாள் முடிஞ்சு போச்சு. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவு எங்களுக்கு போய் தரலும். இப்போ மனுஷன் என்ன செய்யறான்? இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் வெளிநாட்டுக்கு போகணும், சுகபோகமாக இருக்கணும், நல்ல பணம் சம்பாத்தியம் பண்ணணும். ஞானம் இல்லாதவங்க. ஏன்னா மனுஷன் என்ன நினைக்கிறான்? இன்னும் அநேக வருஷம் வாழ்வான் என்றுதான் ஒரு எண்ணத்தோடு ஓடுறான். ஆத்மா இருக்கின்ற எண்ணம் இல்லை. வேதம் சொல்லுது, உணர்வுள்ள மனுஷன் தான் ஆண்டோ தேடார். உணர்வுள்ளவன் உண்டோ என்று தேவன் பார்த்தார். ஞானம் உள்ள இருதயம். எப்படிப்பட்ட ஞானம் இருக்கு? ஒவ்வொருத்தங்களுக்கும் இருக்கணும். நான் கொஞ்ச நாட்களை விட, இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், அடுத்த வருஷம் அவர் வச்சாதான் நான் காண முடியும். இல்லைன்னா எனக்கு தெரியாது. நல்லா இருக்கலாம், எப்படி போறேன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் என்ன ஞானம் வேணும்? என்னுடைய ஒட்டுமொத்த ஆயுசு காலமே சொற்ப காலம். அப்போ அந்த நாட்களில் என் ஆத்மாவையும் காத்துக்கொள்ளணும், என்னை உருவாக்கின தேவனுக்கு நன்றி உணர்வுள்ளவனாக நான் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணுங்கிற எண்ணம் வேணும்.